இப்போ தனுஷ் இந்த இட்லி கடையை ஓபன் பண்ணி மல்லிகைப்பூ மாதிரி இட்லிகளை ஏகப்பட்ட மாரல் வேல்யூஸ்ங்கிற டேஸ்டான சட்னி சாம்பாரோட சூப்பரா பண்ண மாதிரி இருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் நம்ம தமிழ் சினிமாவுடைய ஒரு லோ பட்ஜெட் படத்துக்கான பட்ஜெட் தான். ஆனா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி ஒரு கிண்ணத்துல ஏகப்பட்ட கடுகுகள் ஏகப்பட்ட மாரல் வேல்யூக்களை சொல்லி இப்படி ஒரு அருமையான ஃபீல் குட் மூவி கொடுத்திருக்காரு தனுஷ். அப்பா அம்மாவோட கடைசி காலத்துல அவங்கள வச்சு சந்தோஷமா பார்த்துக்கணும். அம்மா அப்பாவுடைய நம்பிக்கை கனவுகளை சந்திச்சிடக்கூடாது. வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பத்துல உணர்ச்சி வசப்பட்டு ராயன் மாதிரி வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது. அகிம்சை ஆகியதன் மூலமா நம்மளுடைய விரோதிகளை ஜெயிக்கணும். என்னதான் பணம் காசு பகலான சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்க ஆசைப்பட்டாலும் நமக்கு உண்மைக்கே சந்தோஷம் நிம்மதி கொடுக்கிறவங்க நம்முடைய நலம் விரும்பிகள், நம்ம அம்மா அப்பா, நம்ம சகோதர சகோதரிகள், நம்ம ஊரு, நம்ம சின்ன வயசுல விளையாடின தெருக்கள், ரோடுகள், மைதானங்கள், நம்ம படிச்ச பள்ளிக்கூடங்கள், நம்ம பாலிகால நண்பர்கள், உறவினர்கள், நம்ம வீட்டுல வளர்க்கிற நாய், பசுக்கள், பூனைகள், மரம், செடிகள், பூக்கள், நம்ம குலதெய்வங்கள் தான். அப்பா பையனை எப்படி வளர்க்க கூடாது, எப்படி வளர்க்கணும்னு மனுஷன் வண்டி வண்டியா மாறும் வேல்யூஸ் மெசேஜ்கள் அள்ளி நிறைச்சிருக்காரு இந்த படத்துல. தனுஷ் கையாண்ட விஷயம் கிராமத்தினுடைய மகத்துவம், குலத்தொழிலுடைய முக்கியத்துவம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணும். அம்மா அப்பா பெர்மிஷனோட தனுஷ் சென்னைக்கு போறாரு, ஃபாரின்ல வேலை பார்க்கறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. அப்பா இறந்ததுனால திருப்பி கிராமத்துக்கு வந்து அப்பாவுடைய மகிமை, அந்த பாரம்பரிய இட்லி கடையினுடைய மகிமையை அப்பதான் புரிஞ்சுக்கிட்டு அப்பாவுடைய கனவை நிறைவேற்றுற மாதிரி படம் போகுது. அதுக்காக பழைய காங்கிரஸ் சிஎம் ராஜாஜி ரெக்கமெண்ட் பண்ண குல தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எடுக்கல தனுஷ். அதை நல்லா கவனிக்கணும். பாங்காக்ல மாசம் 50,000 ரூபாய் சம்பளத்துல வேலை பார்த்து அங்க நல்ல ட்ரெஸ் வாங்கி நல்ல காஸ்ட்லியான மொபைல் வாங்கி லைஃபை என்ஜாய் பண்றதுனால கிடைக்கிற சந்தோஷத்தை விட சொந்த கிராமத்துல அப்பா நடத்துற எட்டனா ஹோட்டல் மூலமா மக்களுக்கு சுவையான சாப்பாடு பரிமாறல கிடைக்கிற சந்தோஷம் மட்டும் இல்ல, ஸ்கூல் பசங்களுக்கு இலவசமா இட்லிகள் சாப்பிட கொடுக்கறது மூலமா சந்தோஷம் மட்டும் இல்லாம புண்ணியத்தை நிம்மதி எக்ஸ்ட்ராவா சம்பாதிக்கலாம் சொல்லியிருக்காரு தனுஷ். நல்ல ஐடியா. இதை ஓரளவுக்கு சினிமா எலமெண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி பாதிக்கு மேல யதார்த்தமா சொல்லியிருக்காரு தனுஷ். அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன்னா ஹீரோ பில்டப்புக்கான சான்ஸ் இந்த படத்துல நிறைய இருந்தோம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணி இந்த ஓவர் பில்டப், மாஸ், மல்டி டைலாக், இந்த மாதிரி மாஸ் எலமெண்ட்டுகளை ஒரு இட்லிக்கு 4 கரண்டி சாம்பார் மாதிரி யூஸ் பண்ணாம 3 இட்லிக்கு 1 ஸ்பூன் கார சட்னிங்கிற மாதிரி நீட்டா யூஸ் பண்ணியிருக்காரு தனுஷ்.